பிரேக்டவுன் சீரிஸில் அடுத்து நான் பார்க்க போகிறது ப்ரொமீத்தியஸ் படத்தோட பிரேக்டவுன் தான். ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ் பிரேக்டவுன் பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த வகையில் இப்போ நம்ம ப்ரொமீத்தியஸோட பிரேக்டவுன் தான் பார்க்க போகிறோம். ப்ரொமீத்தியஸ் இந்த படம் ஆக்சுவலி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வந்த சமயத்தில் உண்மையிலேயே பயங்கரமாக கொஞ்சம் அடி வாங்குச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். Rotten Tomatoesல ரொம்ப கம்மியாக ஸ்கோர் வாங்கினது, ஆடியன்ஸ்கிட்டயுமே பெருசாக அந்த படத்துக்கு வரவேற்பு கிடையாது. செம்ம அடி வாங்கின ஒரு படம் தான் இது. அந்த டைமில் இந்த படம் வந்து கூட நிறைய பேருக்கு தெரியாது, அந்த அளவுக்கு தான் இருந்துட்டு. இந்த படம் பார்த்தீங்கன்னா பெருசாக ரீச் ஆகலை அப்படின்றதா உண்மை. ஏன்னா ஆடியன்ஸ் எதிர்பார்த்தது ஒரு ஏலியன் ஃப்ரான்ச்சைஸில் வர ஒரு ஏலியன் படம். ரெட்லி ஸ்காட்டே வந்து படம் எடுத்திருக்காரு. ஸோ ரெட்லி ஸ்காட் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக அதில் ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா வித்தியாசமாக பண்ணாரு. பட் அது ரொம்ப வித்தியாசமாக போய் ஒன்றுமே புரியாத மாதிரி ஆகிப்போச்சு. படத்தை போய் நீங்கள் ஒரு விசிட் போட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக ஒன்றுமே புரியாது. எனக்குமே ஆரம்பத்தில் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு ஒன்றுமே புரியல, என்னதான்டா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா படத்தில் பெருசாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங்குன்னு ஒன்றுமே இருக்காது. ரொம்ப ஸ்லோ மூவிங்காக இருக்கும். ஸ்க்ரீன் பிளே பல இடத்துல அடி வாங்கும். என்னதான்டா இது, இந்த படம் என்ன சொல்ல வராங்க அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த படம் போக போக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள சொல்ல வந்தது என்னமோ ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான். பட் நமக்கு ஓவராலாக காட்டும் போது பயங்கர சொதப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட முக்கியமான மெயின் கோரே என்னன்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, இந்த இன்ஜினியர்ஸ் தான் ஹியூமன்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. அப்படி ஹியூமன்ஸை கிரியேட் பண்ண இன்ஜினியர்ஸ் திரும்ப அந்த மனுஷங்களே அழிக்க நினைக்கிறாங்க. மனுஷங்க தங்களை யார் படைச்சாங்களோ அந்த இன்ஜினியர்ஸை திரும்ப வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அந்த இன்ஜினியர்ஸ் என்னவோ அந்த மனுஷங்களையே அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ படைச்சவங்களுக்கும் படைக்கப்பட்டவங்களுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கான்ஃப்ளிக் தான் அந்த படம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கான்ஃப்ளிக்லாம் நல்லா தான் இருக்குது. பட் அதை எக்ஸிக்யூட் பண்ண விஷயத்தில் பயங்கரமாக கொஞ்சம் உழப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச நிறையவே தெரிஞ்ச ஃபேமஸான ஆக்டர்ஸ், கொஞ்சம் பெரிய ஆக்டர்ஸ் இந்த படத்தில் நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. உலகத்துக்கு சார்லிஸ் தெரான், இட்ரிஸ் எல்பா, ஆனால் நம்ம பெனடிக்ட் மார்வெல்ல வாங்க வந்திருப்பாரு அவர். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் கூட இந்த படத்தில் இருந்துட்டு தான் இருக்காங்க. அவன் கேரக்டர்ஸ் நல்லா ரைட் பண்ணப்பட்டிருந்தாலும் படம் பார்த்தீங்கன்னா பெருசாக இம்பாக்ட் கொடுக்காதனால அது நமக்கு பெருசாக ஃபீல் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். படத்தோட கோர் கான்செப்டே பார்த்தீங்கன்னா என்னன்னா, இந்த பக்கம் நம்ம வேலண்ட் ஒட்டினி கம்பெனி கண்டுபிடிச்ச கிரியேட்டர் வேலண்ட் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா நம்மள படைச்சவங்க யாரு, அந்த இன்ஜினியர்ஸே போய் பார்த்து எப்படியாவது சாவை தடுக்கணும், நாம தான் கடவுள்கள், ஸோ கடவுள் மாதிரி நம்ம ரொம்ப நாள் வாழணும், நம்ம சாகக்கூடாது அப்படின்றது தான் வேலண்டோட ஆசை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினியர்ஸே போய் தேடி கண்டுபிடிச்சி அவங்க மூலமாகவே எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா சாகாவர அடையணும் அப்படின்றத அவரோட ஆசை. இது ஒரு சிம்பிளான இது மாதிரி தான் தெரியும். பட் அங்கே போனால் தான் தெரியும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பேச்சு நடத்தும் போது பேச்சுவார்த்தை பலனளிக்கல போல, போட்டு அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா வேலண்டை சாவடிச்சுட்டு வந்துடுவான் அந்த இன்ஜினியர். மொத்த பேரையும் போட்டு தள்ளிடுவான். இந்த சீனை பார்க்கும்போது ஏன்டா இதுக்காடா இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இத்தனை பேர்த்தை இழந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணி கடைசி நான் பார்த்து ஏதாச்சும் நடக்க போகுதுன்னு பார்த்தா நடந்துச்சு. மொத்தமாக இழுத்து மூடிடுச்சு. இதுக்காடா இவ்வளோ இது பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் ஏலியன் ட்ரேஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அதுக்கிட்ட எப்படி தப்பிச்சோன்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கோம். எங்கள் ஏலியன் அந்த இன்ஜினியர்ஸ்ன்றதே கடைசியில் தான் ரிவீல் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் நமக்கு ஒரு ஏலியனை காட்டியிருந்தாலும் சரி, ஒரு இன்ஜினியரை காட்டியிருந்தாலும் அவருமே அந்த பிளாக் கோவை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு செத்துருப்பாரு. லாஸ்ட்டாக ஒரு இன்ஜினியர் காட்டுவாங்க, அவன் இந்த மனுஷங்களை போட்டு தள்ளிடுவான். ஸோ இதுதான் அந்த படம். நான் என்னென்ன பேசிகிட்டு இருக்கேன். சரிங்க, அந்த படத்தோட பிரேக் டவுன் நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஐ மீன் உள்ளுக்குள்ளே என்னென்ன காட்டியிருக்காங்க அப்படின்னு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிந்தட்டிக் ஆஸ் யூஷுவல் ஒரு ரோபோட் இருக்கிறது. அவனோட பேர் தான் டேவிட். அது ஏபிசிடி ஆஷ், பிஷப், கோல், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேவிட். ஸோ ஏபிசிடி வரிசையில் சிந்தட்டிக்ஸ்க்கு பேர் வச்சிருக்காங்க. அந்த டேவிடோட கையை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த வேலண்ட் யூட்டாண்டியோட லோகோ இருக்குது. ஸோ வேலண்ட் யூட்டாண்டியோட லோகோ இவங்க தான் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்றத தெளிவாக காட்டிட்டாங்க. அண்ட் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்ஜினியர்ஸ் கூட அவங்க பேசுவாங்களே, ஸோ அந்த இன்ஜினியர்ஸ் கூட பேசுறது பார்த்தீங்கன்னா ப்ரீஃபாகவே ஒரு சீன் எடுத்திருக்காங்க. அந்த இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த படத்தில் பெருசாக பேசியிருக்க மாட்டான். பட் இன்ஜினியருமே பேசுகிற மாதிரி ப்ரீஃபாக ஒரு சீன் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அது கட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விக்கோஸ் வந்திருப்பாங்க, சார்லிஸ் தெரான். அவங்க கேரக்டரும் டேவிட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிப்ளிங்ஸ் மாதிரி தான். ஏன்னா இந்த படத்தில் வேலண்டோட பொண்ணு தான் இந்த சார்லிஸ் தெரான் கேரக்டர் விக்கோஸ் அப்படின்றத லேட்டராக தான் ரிவீல் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்க கூட சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் இறப்புன்னு ஒன்று இருக்கும், நீங்களே இறந்துட்டீங்களா அப்புறம் முடிஞ்சிடும், அடுத்த ஆட்கள் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ மரணத்தை ஏற்றுக்காத ஒரு ஆளுன்ற மாதிரி தான் அவர் காட்டியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அவருக்கு பையன் கிடையாது, தனக்கு இல்லாத ஒரு பையனா அவன் அந்த டேவிட் தான் நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் விகாஸ் கேரக்டருக்கும் அவனுக்கு நடுவில் வர சண்டை கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிப்ளிங் சண்டை மாதிரி தான் வந்துட்டு இருக்கோம். அண்ட் அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் வேலண்டும் அந்த ஷிப்பில் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுதான் அவங்க எல்லாரையும் கூட்டு போயிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு அந்த மூணுக்கு தான் போவாங்க. அந்த மூணோட பேர் பார்த்தீங்கன்னா LV-223. இது ஆக்சுவலி பைபிளில் இருக்கிற ஒரு வேர்ஸ் வச்சு தான் இதை எடுத்துருந்துருக்காங்களா. அந்த வேர்ஸ் கூட கடவுள்களை பற்றி தான் பேசும். ஸோ அந்த வேர்ஸ்லேருந்து தான் இந்த பிளானட்டுக்கே பேர் வச்சிருக்காங்க. அண்ட் அந்த பிளானட் கூட கிடையாது, அது வந்துட்டு அந்த பிளானட்டோட மூன் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மூணில் இருந்தது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்களோட கோயில்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அது கோயில் கிடையாது, அது ஒரு மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன். அந்த ஸ்பேஸ்ஷிப்போட கனெக்ட் ஆகுது அப்படின்றது லேட்டரான தான் தெரிய வந்திருக்கும். அண்ட் அந்த இடத்துல ஆக்சுவலி ஒரு கோயிலுமே இருந்திருக்கு. அந்த இடத்த பார்த்தீங்கன்னா டீக்கன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ப்ரொமித்தியஸ் இந்த டீக்கனை தான் பார்த்தீங்கன்னா வழிபட்டுருக்காங்க. பட் அந்த பிளாக்கு வந்ததுக்கப்புறம் அது இவங்களை இன்ஃபெக்ட் பண்ணதுனால இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை அப்படியே அபேண்டன் பண்ணிட்டு வந்துட்டாங்களாம். கிட்டத்தட்ட அந்த கதை நடக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பூமி அழிக்கிறதா அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் இந்த பிளாக் கோ வெளியே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை ஆனதுனால அதை அப்படியே பார்த்தீங்கன்னா இழுத்து மூட்டாங்க. அண்ட் அந்த இடத்துல அந்த பிளாக் கோ சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த எல்லா கிரீச்சரையுமே ஒரு மாதிரி பயங்கரமாக மியூட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த புழுக்களை வந்துட்டு ஏதோ பெரிய பாம்பு மாதிரி மாற்றி விட்டுரும். அண்ட் அதன் மூலமாக தான் லாஸ்ட்டில் இந்த ஜீனம் ஆஃப் லைக் கிரீச்சரே உருவான மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுதான் ஜீனம் ஆஃப்னே சொல்கிறாங்க. ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு அந்த ஏலியன் படம் இருக்குல்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீக்வல் படம்.
படம். பட் இதில் வர டெக்னாலஜிலாம் பயங்கரமாக இருக்கும் அந்த ஏலியன் படத்தில் வரதை விட. இதுக்கு காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்துட்டு வேலன் நியூட்டனி கம்பெனியோட டெக்னாலஜி. ஸோ அவங்கக்கிட்ட பயங்கரமான டெக்னாலஜி இருக்கும். பட் இவங்க வந்தது இந்த ஏலியன் படத்தில் வந்திருப்பாங்கல்ல, அந்த குரூப் வந்தது வந்துட்டு ஒரு சாதாரண ஆட்கள். ஸோ அவங்களுக்கு பெருசாக டெக்னாலஜி அவைலபிள் கிடையாது. அதனால் அப்படி இருக்குது அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஏதோ ஒரு சப்பக்கட்டுன்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் வேலண்ட் வர அந்த ஒரு சீனை பாருங்களேன், அதுக்கு பின்னாடி இருக்கிறது எதுவும் கிடையாது, மார்ஸ் தான். மார்ஸ் அவங்க திரும்ப ரீபில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மார்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க இவங்க. அடுத்த படத்தில் பேட்ரிக் வில்சனோட ஒரு கேமியோ ஒன்று இருக்குது. இப்போ தான் காஞ்சூரிங் ஃப்ரான்ச்சைஸ் கேமியோ முடித்தேன். சர்ப்ரைசிங்லி அந்த மனுஷன் இங்கேயும் வந்துட்டு இருக்காரு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எலிசபெத் ஷா அந்த படத்தில் மெயின் கேரக்டரோட அப்பாவை நடிச்சிருந்திருப்பாங்க. ஸோ கடவுள் நம்பிக்கையை பற்றி பேசியிருப்பாங்க. யார் நம்புறாங்களோ இல்லையோ நான் நம்புறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவங்க நம்பிட்டு இருப்பாங்க. நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கான், அவன் தான் நம்மளை உருவாக்கணுது அப்படின்ற மாதிரி. ஸோ மனுஷங்களை வந்துட்டு இன்ஜினியர்ஸ் கிரியேட் பண்ணாங்க. இன்ஜினியர்ஸை கிரியேட் பண்ணது யாராக இருக்கும் அப்படின்ற ஒரு கியூரியஸ் கேள்வியில் அவங்க பயங்கர ஆழமாக ஈடுபட்டிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கான்ஸ்டலேஷன் இருக்கும். அந்த கான்ஸ்டலேஷன் தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க மென்ஷன் பண்ணுவாங்க. அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரையான் பெல்ட். ஸோ அந்த ஒரையான் பெல்ட் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்லையுமே ஏகப்பட்ட மித்தாலஜிஸ், உதாரணத்துக்கு மாயன், சைனீஸ், இந்தியன் எல்லா மித்தாலஜிஸ்லையுமே அந்த ஒரையான் பெல்ட்டை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிரீக்கில் கூட ஒரு கேரக்டர் ஒரையான் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த ஒரையான் பெல்ட்டை பேஸ் பண்ணி தான் அவங்க உருவாக்கியிருக்காங்க. அந்த பிளானட்டுக்கு போகும்போது கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மலை மேலே வந்துட்டு ஒரு ஃபேஸ் ஒன்று வந்துட்டு இருக்கும். எக்ஸாக்ட்லி அது ஒரு ஸ்கல் ஷேப்பில் வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு ஸ்கல் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இது ஏலியன் ரெசரக்டட் படத்தில் வந்தால் அந்த ஒரு ஏலியன் லுக் மாதிரி தான் தெரியுது. பட் இது எதை வச்சு உருவாக்கியிருப்பாங்கன்னு தெரியல. மேபி அவங்க மண்டோட்டை வச்சு உருவாக்கியிருக்காங்களோ என்னவோ. அண்ட் அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேவிட் வந்துட்டு ஆக்சுவலி உள்ள எலிசபெத் ஷா கேட்பாங்க, ஹாலவே எப்படி இன்ஃபெக்ட் ஆனாருன்னு நமக்கு தெரியாது, இந்த காற்றுலேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் டேவிட் சொல்லுவான், இல்லை இந்த இடத்துல காற்றுல எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஏன்னா அவன் தானே அந்த பிளாக் சப்ஸ்டன்ஸை சரக்கில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பான் ஹாலவேக்கு. இவங்களுமே இம்ப்ரெக்னேட் ஆகி அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த ஏலியனுமே பிறந்திருக்கும். அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அகர் அப்படி மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அகர். அது பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினியரோட உடம்புக்குள்ளே போய் அங்கிறது தான் ஃபர்ஸ்ட் அந்த ஏலியன் அந்த ஜீனோமார்ஃப் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியர்ஸ் பர்ஃபெக்ட் லைஃப் ஃபார்ம் தான் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த இன்ஜினியர்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன்ஸ் அந்த ஜீனோமார்ஃப்ஸ் தான் பர்ஃபெக்ட் லைஃப் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணுவாங்களாம். ஏன்னா எல்லாமே அதுக்கிட்ட பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றதுனால. ஸோ அவங்களே எதிர்பார்க்காம அந்த பர்ஃபெக்டான ஒரு லைஃப் ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இது காட்டுது. அண்ட் இந்த படம் ஏலியன் படத்துக்கு பார்த்தீங்கன்னா இது ப்ரீக்வலாக இருக்கிறதுனால இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஷிப் கரெக்டானது இருக்குல்ல, அது இந்த படத்தில் காட்டியிருந்திருப்பாங்க. அதுக்கான எல்லா பதிலும் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கோம். பாசிபிளி அது பார்த்தீங்கன்னா பல பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, பட் பல பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அவ்வளோதாங்க இந்த டேலாம் சொல்ல வந்தது. அதை விஷயம் மிஸ் பண்ண நினைக்கல, கான் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படம் பற்றி? இந்த படம் உங்களுக்கு புரிஞ்சுதா, இவங்க எதை பற்றி சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுதா அப்படின்றத கீழே கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.